Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஹைட்ரேட்டிங் ஸ்கின் கேர் ரூட்டீன் நான் நைட் டைம் ஸ்கின் கேர் ரூட்டீன் வந்து ஒரு ஹைட்ரேட்டிங் ஸ்கின் கேர் ரூட்டீன் தான் நான் வந்து பண்ணி காட்ட போறேன். ஸோ அண்ட் ஆல்சோ நான் சம் ப்ராடக்ட்ஸும் காட்டுறேன். நீங்கள் அதே ப்ராடக்ட் யூஸ் பண்ணனாலும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன பிராண்டில் நீங்கள் வந்துட்டு போகிறீங்களோ அந்த பிராண்டில் போய் உங்களுக்கு பிடிச்ச ஹைட்ரேட்டிங் ப்ராடக்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட்ரேட்டிங் இந்த நைட் டைம் ஸ்கின் கேர் ரூட்டீன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு நல்லாவே ஹைட்ரேட்டடாக க்ளோவாக மாய்ஸ்சர்டாக சேம் டைம் எனக்கு வந்துட்டு டீஹைட்ரேட்டாக இல்லாமல் எனக்கு வந்துட்டு நல்லா வாட்டர் லாஸ் இல்லாமல் மாய்ஸ்சர் லாஸ் இல்லாமல் ஸ்கின் வந்து நல்லா ப்ளம்ப் அண்ட் கண்டிஷனாக எனக்கு நல்லா இம்ப்ரூவ் டோன் அண்ட் டெக்ஸ்சரோட எனக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இது நல்லா ஸ்கின்க்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஹைட்ரேட்டிங் இந்த ஸ்கின் கேர் ரூட்டீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்ட் ஆஃப் ஹைட்ரேஷன் க்ளோ வந்து இருந்தே வரும். டல் அண்ட் டீஹைட்ரேட் ஸ்கின்னுக்கு இடமே இருக்காது உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா டபுள் கிளென்சிங் வந்து பண்ணிக்கிறேன். டபுள் கிளென்சிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த காதி நேச்சுரல்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளென்சிங் மில்க் வந்துட்டு இருக்கும். ஆலோவேரா அண்ட் குக்கும்பர்னு சொல்லிட்டு ஒரு கிளென்சிங் மில்க் வந்துட்டு இருக்கும். அதை நான் வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிட்டு என்னோடய ஃபேஸ் நல்லா ஒரு 1 minute நான் வந்துட்டு மசாஜ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு கிளென்சிங் ஆயில் ஆர் கிளென்சிங் மில்க் ஏதாவது யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கோகோனட் ஆயில் இது கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கிளென்சிங் பாம், கோகோனட் ஆயில் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் கிளென்சிங் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது எஸ்பெஷலி இந்த மாதிரி கிளென்சிங் ஆயில், கிளென்சிங் மில்க், கிளென்சிங் பாம்லாம் போடும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை நீங்கள் ரெகுலர் கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்லா டீப்பாக கிளென்ஸ் ஆகும், உங்கள் போர்ஸ் நல்லா டீப்பாக கிளென்ஸ் ஆகும், மேக்கப், டர்ட், இம்ப்யூரிட்டிஸ், கிரைம் எல்லாத்தையுமே நல்லா உங்களுக்கு டிசால்வ் பண்ணி கொடுக்கும். அட் த சேம் டைம் ஸ்கின் வந்துட்டு நல்லா அந்த ஹைட்ரேஷன் உங்களுக்கு மெயின்டைன் பண்ண அந்த ட்ரைனஸ் உங்களுக்கு இருக்காது. அட் த சேம் டைம் நல்லா ஸ்கின்னை பியூரிஃபையும் பண்ணும். அதுக்காக தான் இந்த காதி நேச்சுரலோட கிளென்சிங் மில்க் வந்து ரொம்ப அஃபோர்டபுள், நேச்சுரல் இன்க்ரீடியன்ட், ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல். அட் த சேம் டைம் இதில் குக்கிம்பர், ஆலோவேராலாம் இருக்கிறனால நல்லா ஒரு ஹைட்ரேட் பண்ணுது, சூட்ஸ் பண்ணுது. அட் த சேம் டைம் ஸ்கின்னை ரெஃப்ரெஷ் பண்ணுது, நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணுது, ஸ்கின் நல்லா மாய்ஸ்சர்டாக நல்லா ஹெல்த்தியாக க்ளோயிங்காக உங்களுக்கு வந்து வச்சுருக்குது. ஸோ நீங்கள் மேக்கப் போட்டிருந்தாலும் கூட இந்த மாதிரி பேர் ஃபேஸில் அப்ளை பண்ணி நான் என்ன சொல்லுவேன்னா மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு தென் நீங்கள் டபுள் கிளென்சிங் பண்ணிக்கிறீங்க. அப்போ இன்னுமே ஒரு டீப் க்ளீன் ஸ்லேட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து ஜென்டிலாக நீங்கள் வந்து பண்ணிக்கிறீங்க. ஒரு ஹேர் பேண்ட் ஒன்று தொலையில் வந்து டைப் பண்ணிக்கிறீங்க. பிகாஸ் அது ஹேர் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ நெக்குக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறோங்க. ரொம்ப மைல்ட் அண்ட் ஜென்டிலான சர்க்குலர் மோஷனில் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நான் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணலாம். ஓகே, ஸ்டெப் 1 நான் வந்துட்டு ஒரு கிளென்சிங் மில்க்கோ, கிளென்சிங் ஆயிலோ, கிளென்சிங் பாம் ஏதாவது வச்சு ரிமூவ் பண்ணிக்கிறேன். நான் ஒரு கிளென்சிங் மில்க் வச்சு நல்லா ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். ஸ்டெப் நம்பர் 2 வந்து ஃபேஸ் வாஷ். நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக க்ளோவாக இருக்கும். அட் த சேம் டைம் நல்லா கண்டிஷனாக இருக்கும். ட்ரை அவுட் ஆகாது உங்களுக்கு வந்துட்டு. ஸ்கின் அந்த டீஹைட்ரேஷன் உங்களுக்கு வந்து இருக்காது. ஸ்கின் வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஒரு கொஞ்சம் ஸ்லைட்டாக மாய்ஸ்சர்டாக உங்களுக்கு அந்த கிராக்டு, இரிட்டேட்டட், இச்சி ஸ்கின்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ அதனால் நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் வாஷ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. நிறைய பிராண்டில் உங்களுக்கு வந்து இருக்குது. நான் இன்றைக்கி ரெக்கமெண்ட் பண்ணுறது அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேஸ் வாஷ். இந்த பயோட்டிக்கான பயோ ஹனிஜல் ரெஃப்ரெஷிங் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். இது நல்ல ஒரு கிளென்சிங் பண்ணுது, அஃபோர்டபுள் ப்ரைஸ். அட் த சேம் டைம் ஹைட்ரேட் பண்ணுது, ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணுது, நல்ல ஒரு க்ளோ கொடுக்குது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு மேக்கப் இம்ப்ரூவ்டிஸ் இதான் நல்லா ரிசால்வ் பண்ணி கொடுக்குது. ஸ்கின்னை சாஃப்டன்ஸ் பண்ணுது. ரெகுலர் யூஸில் உங்கள் காம்ப்ளெக்ஷனாக லைட்டன் பண்ணுது. பட் எனக்கு ஹைட்ரேஷன் நல்லாவே இந்த ஃபேஸ் வாஷ் வந்து கொடுக்குது. ஸோ இப்போ நான் என்னோடய ஃபேஸை வந்து நல்லா வெட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ கொஞ்சம் அந்த ஃபேஸ் வாஷ் வந்து எடுத்துக்கிறோங்க. இது ஒரு ஜெல் பேஸ்ட் ஃபேஸ் வாஷ். ஸோ இதை எடுத்து நல்லா ஒரு 1 minute ஸ்கின்னை வந்து நீங்கள் அதை வந்து மசாஜ் பண்ணிக்கிறீங்க நீங்கள் வந்துட்டு. ஓகே, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இது ரொம்ப மைல்ட் அண்ட் ஜென்டிலாக இருக்கும். ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு லேதர் கொடுக்கும். நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணும். பட் ஸ்கின்னை ட்ரை அவுட் பண்ணாமல் ஹைட்ரேட்டாக வச்சுருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ இதோட ஸ்மெல்லும் ரொம்ப ரெஃப்ரெஷ்டாக அமேசிங்காக இருக்கும். இந்த ஃபேஸ் வாஷ் எல்லா ஸ்கின் டைப்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்கானிக்கலி பியூர் அண்ட் ப்ரெசர்வேட்டிவ் ஃப்ரீ, க்ரூவல்ட்டி ஃப்ரீ, டெர்மடாலஜிக்கலி டெஸ்டட் உங்களுக்கு. ஸோ நல்லா ஒரு 1 minute நீங்கள் வந்துட்டு ஃபேஸில் வந்து மசாஜ் கொடுத்துக்கணும். ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு ரெண்டுக்குமே. ஓகே, ஓகே, நல்லா ஒரு 1 minute 30 secondsலேருந்து ஒரு 1 minute வரைக்கும் நல்லா நீங்கள் வந்துட்டு சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணிக்கிறோங்க. பேஸ் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு கிளென்சிங் மில்க் வச்சு நான் வந்துட்டு என்னோடய ஃபேஸை கிளென்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அதனால் ஃபேஸை வந்து கொஞ்சம் நார்மல் எடுக்கிற அமௌண்ட்டை விட கொஞ்சமாக எடுத்தால் போதும். அது நல்லாவே உங்களுக்கு லேதர் கொடுக்கும். பத்தாட்டா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பில்டப் பண்ணிக்கிறோங்க. இன்னும் கொஞ்சம் லேயர் எடுத்து போட்டுக்கோங்க ஃபேஸ் வாஷ் போட்டு. ஓகே, இப்போ நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஸோ
ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸை வந்து நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ண பிறகு பாருங்கள் எனக்கு வந்து ஸ்கின்ல வந்து ட்ரைனஸ் இல்லை, நல்ல ஒரு க்ளோவாக இருக்குது. அட் சேம் டைம் நல்லா ஹைட்ரேட்டாக இருக்குது. எனக்கு அந்த ட்ரைனஸ் ஃபீலிங் எனக்கு வந்துட்டு இல்லை. இப்போ நம்ம ஸ்டெப் நம்பர் 3 போகலாம். ஸ்டெப் நம்பர் 3க்கு டோனரும் நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் டோனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் இன்க்ரீடியண்டான ஒரு டோனர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸில் உங்களுக்கு வந்து இருக்குது. லைக் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுறது க்ரீன் டீ, குக்கும்பர், அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் உள்ள மாதிரி ஹைலோனிக் ஆசிட் இன்ஃபியூஸ் இந்த மாதிரி டோனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. நல்ல ஒரு ஹைட்ரேஷன் உங்களுக்கு வந்து கொடுக்கும். நான் இன்றைக்கி இந்த பயோட்டிக்கான குக்கும்பர் போர்டைட்டிங் ரெஃப்ரெஷிங் டோனர் வித் ஹிமாலயன் வாட்டர் ஃபார் நார்மல் டு ஆயிலி ஸ்கின், பட் இது எல்லா ஸ்கின் டைப் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல ஒரு ஆல்கஹால் ஃப்ரீ டோனர் உங்களுக்கு நான் இதை பற்றி ரிவ்யூவும் கொடுத்துருப்பேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். 100% பொட்டானிக்கல் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் அண்ட் ஆல்சோ இட் கம்ஸ் அலாங் வித் அதர் இன்க்ரீடியன்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னோட பிஹெச் லெவலை வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுது. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பியூரஸ்ட் ஸ்டேட்டாக உங்களுக்கு வந்து வச்சிருக்குது. அண்ட் ஆல்சோ நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணுது, சூட்ஸ் பண்ணுது, காம்ஸ் பண்ணுது. அட் த சேம் டைம் நல்ல ஒரு லைட் போர்ட்ரேட்டிங் எஃபெக்ட்டும் கொடுக்குது. ஸோ இது நீங்கள் காட்டன் பேட்லேயே அப்ளை பண்ணிக்கலாம், பாம் ஆஃப் த ஹேண்ட்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். நான் பாம் ஆஃப் த ஹேண்டில் வந்து கொஞ்சமாக நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சமாக நான் வந்துட்டு எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா என்னோட 2 ஹேண்ட்லையும் நான் மாதிரி பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸில் நான் பேட் பண்ணிக்கிறேன். வாவ், அமேசிங். ரெஃப்ரெஷ்டாக எனக்கு வந்துட்டு இருக்குது. நல்ல ஒரு கூலிங்காக இருக்கும். நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இன்னுமே உங்களுக்கு வந்துட்டு இதாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் கொஞ்சம் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பயோட்டிக்லேயே பயோ ஹனி வாட்டர் டோனர் இருக்குது. ஸோ அது நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு திக்காக இருக்கும். ரொம்ப திக் இல்லை, ஓரளவு கொஞ்சம் திக்காக இருக்கும். இது வந்து நல்ல ஒரு வாட்டரி டோனர், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பேட்ரி பண்ணிவிட்டு பேட் பண்ணி விட்டு ஸ்கின்னில் அப்படியே விட்டுருங்க. நேச்சுரலாகவே ஏர் ட்ரை ஆகட்டும். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மூவ் பண்ணலாம். ஸோ இப்போ ஸ்டெப் நம்பர் 4 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் சீரம். ஸோ ஹைட்ரேட்டிங் சீரம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சீரம் உங்களுக்கு யூஸ்வலி தெரியும் நல்ல ஒரு ஃபுட் மாதிரி ஆக்ட் பண்ணும் ஸ்கின்னில், நல்ல ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணும், டேமேஜ் இருந்து உங்களுக்கு ஸ்கின்னை ரெக்கவர் பண்ணும். அண்ட் ஆல்சோ அதில் நல்ல ஒரு டைனி பார்ட்டிகல்ஸுங்கனால நல்லா ஹையாக ஸ்கின்னுக்குள்ளே நல்லா டீப்பாக பெனட்ரேட் ஆகி நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லாவே டேமேஜ் இருந்து ரெக்கவர் பண்ணி நல்லா ரிப்பேர் பண்ணி நல்லா ஸ்கின்னை ஹெல்த்தியாக க்ளோயிங்காக அவங்க வந்து வச்சிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி ஒரு ஹைட்ரேட்டிங் சீரம் வந்துட்டு இந்த எம்காஃபினோட நேக்கட் அண்ட் ரா காஃபி ஃபேஸ் சீரம் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து காஃபி வித் ஒயிட் வாட்டர் லில்லி அண்ட் ஹைலோனிக் ஆசிட் எக்ஸ்ட்ராக்டோட உங்களுக்கு வந்துட்டு வருது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சீரம் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். நல்ல ஒரு காஃபி இன்ஃபியூஸ்ட் சீரம் அண்ட் ஆல்சோ இட் கம் அலாங் வித் அதர் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட். அண்ட் ஆல்சோ இதில் ஹைலோனிக் ஆசிட் இருக்குது, ஒயிட் வாட்டர் லில்லி இருக்குது. இதெல்லாம் இருக்கனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டாக ப்ளம்பாக கண்டிஷனாக வச்சிருக்குது. ரெகுலர் யூஸில் டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷன் தான் லைட்டன் பண்ணுது. நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் உங்களுக்கு FDA அப்ரூவ்ட், க்ரூயல்ட்டி ஃப்ரீ, நோ அனிமல் டெஸ்டிங், வீகன், பேரபன், சல்ஃபேட் ஃப்ரீ, டெர்மட்டோஜெனிக் டெஸ்டர். ஸோ அதனால் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப லைட் வெயிட், ஈஸியாக அப்சர்வ் ஆகிடுது, நான் காமரோஜெனிக். அட் சேம் டைம் ஒரு ஹைட்ரேஷன் அண்ட் க்ளோ ஸ்கின்னில் உங்களுக்கு வந்துட்டு இந்த சீரம் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த சீரம் நான் வந்துட்டு கொஞ்சமாக என்னோடய ஃபேஸில் நான் வந்துட்டு எடுத்துக்கிட்டு நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதோட டெக்ஸ்சர் இப்படி தான் இருக்கும். பட் வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இதாகிடும், குயிக்காக ஸ்கின்னுக்குள்ளே நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு இது பிளெண்ட் ஆகிடும். ஸோ இதை எடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் ஜென்டிலாக அப்ளை பண்ணிக்கிறங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் ஐஸு கூட அப்ளை பண்ணிக்கிறோம், பிகாஸ் இது நேச்சுரல் சீரம் தான். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஹைட்ரேஷன் அண்ட் க்ளோ ஸ்கின்னில் வந்துட்டு இருக்குதுன்ட்டு. ஸோ இதுதான் எனக்கு வந்துட்டு வேணும். ஸோ ஒரு ஹைட்ரேட்டிங் ஸ்கின் கேர் ரூட்டீன் கண்டிப்பாக ஒரு ஹைட்ரேஷன் ப்ராடக்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த டீஹைட்ரேஷன் டல்னஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்காது. ஸ்கின் வந்து நல்ல பூஸ்ட் ஆஃப் ரெஃப்ரெஷ்மெண்ட் அண்ட் ஆல்சோ பூஸ்ட் ஆஃப் ஹைட்ரேஷன் அண்ட் க்ளோவோட உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ இது பண்ணி முடிச்ச பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஃபிங்கரால் அப்படி வந்து இது பண்ணிக்கிறங்க. இது கொஞ்சம் ரிலாக்ஸிங் அண்ட் சூத்திங்காக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சீரம் வந்து டீப்பாக பெனட்ரேட் ஆகி ஹைட்ரேட் ஆகி உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லா ப்ளம்பப்பாக இருக்கும். ஒரு 30 seconds to 1 minute இந்த மாதிரி பண்ணிக்கிறங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். எப்போவுமே டபுள் ஹேண்ட்ஸ் வந்து பண்ணுவேன். இப்போ வந்து ஒரு ஹேண்டில் நான் வந்துட்டு மிரர் வச்சுக்கிறனால நான் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணிக்கிறங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மூவ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் நெக்குக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ரிமைனிங் எக்ஸஸ் உள்ளதை நெக்குக்கு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறங்க. பிகாஸ் நான் யூஸ்வல் அமௌண்ட்டை விட கொஞ்சம் கூட எடுத்துட்டேன், அதனால் என் ஹேண்ட்ஸில் கொஞ்சம் இருக்குது, அதனால் என்னோட நெக்குக்கும் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மூவ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் நம்பர் 5 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐ க்ரீம். நல்ல ஒரு அண்ட்ரை ஜெல் இல்லாட்டா ஒரு ஹைட்ரேட்டிங் ஐ க்ரீம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறங்க. அஃபோர்டபுள் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது பயோட்டிக் ஐ க்ரீம்ஸ், ஹிமாலயா, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மோ அண்ட் கோன்ஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த பிராண்ட். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய பிராண்ட்ஸில் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஈவன் யூ கேன் ட்ரை ஃப்ரம் மாமாத், அதில் கூட இருக்கும். பட் உங்களுக்கு ஒரு 200 300 வேணும் அப்படின்னா யூ கேன் ட்ரை ஃப்ரம் அரோமா மேஜிக். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா
பயோட்டிக் அப்புறம் வந்து ஹிமாலயா இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் ரெகுலர் யூஸில் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இல்லாட்டா உங்ககிட்ட ஆலோவேரா ஜெல் இருந்தால் கூட நீங்கள் ஆலோவேரா ஜெல்லில் கூட ஹை க்ரீமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் ஆலோவேரா ஜெல் வந்து நல்ல ஒரு சூப்பர் ஒரு இன்க்ரீடியன்ட் ஃபார் ஹைட்ரேஷன், ஒரு நரிஷ்மெண்ட், மாய்ஸ்சரைசேஷன், நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். அட் த சேம் டைம் டல் அண்ட் டீஹைட்ரேட் இருந்தால் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்ட் எஃபெக்ட், சூதிரி எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ கண்டெயின் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி. அதனால் பார்த்திங்கன்னா நான் எனக்கு ஸ்கின்னில் நான் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஐஸ் வந்து நல்லா கூலாகிறதுனால எனக்கு அந்த ரெட்னஸ், இரிட்டேஷன் அந்த இதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லாவே ரிமூவ் ஆகும். நான் ஆலோவேரா ஜெல் தான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணுற ஆலோவேரா ஜெல் வந்து நல்லா க்ளீனானது, ஆர்கானிக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோங்க. நான் ப்ளம், மாமா அர்த், ஓரியன்டல் பொட்டானிக்ஸ் இந்த மாதிரி பிராண்டில் உங்களுக்கு ஆலோவேரா ஜெல் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். கலர்லெஸ்ஸாக இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். ஸோ நான் இந்த ஒரு இதான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தான் இப்போ நான் கொஞ்சம் நாள் ஐ க்ரீமாக நான் யூஸ் பண்ணுறேன். என்னோட ஐ கேர் ரூட்டின் நான் செப்பரேட்டாக உங்களுக்கு வந்துட்டு போடுறேன். அது செப்பரேட் வீடியோ நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஸோ இப்போ நான் அதை தான் வந்து எடுத்து என்னோடய ஐ ஏரியாவுக்கு நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஐஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னா நீங்கள் யூஸ்வல் அமௌண்ட்டை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் வந்து எடுத்துக்கிறோங்க. பிகாஸ் ஐஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. ஃபேஸை விட சீக்கிரத்தில் அதுதான் வந்து ட்ரை ஆகும். ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஓரங்கள்லாம் வந்துட்டு நம்ம மாதிரி காஞ்சாப்பில் வெள்ளையாக வரும். ஸோ வந்துட்டு நான் வந்து ரெகுலராக ஐ கேர் ரூட்டின் பண்ணுறதுனால எனக்கு அந்தளவுக்கு வராது, பண்ணாதவங்களுக்கு வரும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இந்த விண்டருக்கு கண்டிப்பாக விட்டு பண்ணுறவங்களுக்கு கூட அந்த மாதிரி வந்துட்டு வரும். ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட்னா உங்களுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணிக்கிறோங்க. அன்ற ஏரியா நல்லா ஹைட்ரேட்டாக அவங்க வந்து வச்சுக்கிறோங்க. அதனாலே ப்ளம்ப் அண்ட் கண்டிஷனாக இருக்கும். உங்களுக்கு நல்லா டீஸ்ட்ரெஸ்ஸாக சூதுனா அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ ஓகே, இப்போ அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போகலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் நம்பர் 6. ஸோ இது என்ன சொல்லி பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர். ஸோ நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கிறோங்க. லோஷன் பேஸ்டாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு க்ரீம் பேஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லாட்டா ஜெல் பேஸ்டாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங்கான மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கிறோங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரேட்டிங் ஸ்கின் கேர் ரூட்டின் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பொருந்தும். எக்ஸ்ட்ரீம் வெரி ட்ரை ஸ்கின் உள்ளவங்க மட்டும், வெரி ட்ரை ஸ்கின் உள்ளவங்க மட்டும் கொஞ்சம் திக்கான மாய்ஸ்சரைசர் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோங்க. மற்ற எல்லா ஸ்கின் டைப்ஸும் நான் சொன்ன பேஸில் உள்ள ப்ராடக்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் ஹைட்ரேட் மட்டும் இல்லாமல் எனக்கு ஸ்லைட்டாக மாய்ஸ்சர் அண்ட் நரிஷ் மட்டும் எனக்கு வந்து வேணும். பிகாஸ் இது வின்டர் டைமுங்கிறனால. அண்ட் ஆல்சோ நான் ஒரு ஹேக்கும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு நான் அந்த பயோட்டிக்கோட பயோ மார்னிங் நெக்டார் விசிபிளி ஃப்ளாலஸ் ஸ்கின் மாய்ஸ்சரைசர். ஸோ இது எல்லா ஸ்கின் டைப்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாய்ஸ்சரைசர் ஒரு லோஷன் பேஸ்ட் டெக்ஸ்சர், அஃபோர்டபுள் ப்ரைஸ், நேச்சுரல்ங்கிறது உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ஸ்கின்னை நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு ரெப்ளனிஷ் பண்ணுது. உங்களுக்கு ரெகுலர் யூஸில் ஸ்கின்னை லைட்டன்ஸ் பண்ணுது. நல்ல ஒரு லைன்லெஸ் ஸ்கின் உங்களுக்கு வந்து கொடுக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்ரேஷன் உங்களுக்கு வந்துட்டு இது ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ நல்ல ஃப்ரெஷ் அண்ட் லைட் ஃபீலிங் கொடுக்குது. மைல்ட் அண்ட் ஜென்டிலாக இருக்குது. உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக ஒரு ட்ரீம், நல்லா இட்ஸ் ட்ரீம் லைக் எ பிளெண்ட், இட்ஸ் பிளெண்ட் லைக் எ ட்ரீம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாய்ஸ்சரைசர். ஒரு லோஷன் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் தான் வித் லிட்டில் பிக் திக்னஸாக இருக்கும். ஸோ இப்போ இதைத்தான் நான் வந்துட்டு ஃபேஸில் வந்துட்டு நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இந்த மாய்ஸ்சரைசரோடு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ரன்னியான டெக்ஸ்சராக தான் இருக்குது, ரொம்ப திக்காக இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிவிட்டு இப்போ நான் இது கூட என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணல இந்த கம்ஃபினோட நேக்கட் அண்ட் ரா காஃபி ஃபேஸ் சீரம் நான் வந்துட்டு யூஸ் பண்ணல. ஸோ இதை நான் வந்து எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின்னில் கொஞ்சமாக ஒரு 1 or 2 ட்ராப் நான் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஸ்கின்னை வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட போடலாம். ஹைட்ரேட்டிங் சீரம் இல்லாட்டா இந்த மாதிரி லோஷன் பேஸ் மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்டென்ஸ் கேர் வேண்டாம் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லாட்டா மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டு முடிச்சுக்கலாம். நான் இப்போ ரெண்டையுமே இப்படி வச்சு நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு போட்டுறேன் ஸ்கின்னில் வந்துட்டு. கண்டிப்பாக அந்த ரூட்டீன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணால் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா பிகாஸ் இது மோஸ்ட்லி எல்லா ஸ்கின் டைப்ஸும் வந்து யூஸ் பண்ணுறது. அதனால் ஹைட்ரேஷன் நம்ம எல்லா ஸ்கின் டைப்ஸும் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு Nykaa, Amazon, Flipkart, Purplle அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு செக் பண்ணி வாங்கிக்கிறங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் சொன்ன ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிறங்க. பட் நல்லா ஹைட்ரேட்டிங் பேஸ்டு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச பிராண்டில் நீங்கள் வந்துட்டு போய்க்கிறங்க. ஓகே, பார்த்தீங்களா இப்போ நான் அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்கின் வந்து எவ்வளோ ப்ளம்பியாக டிவியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. மார்னிங் வேக்கப் பண்ணி பார்க்கும்போது ஸ்கின் எல்லாம் அவ்வளோ ஹைட்ரேட்டடாக உங்களுக்கு, மாய்ஸ்சர்டாக, ப்ளம்ப் அண்ட் கண்டிஷனாக உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோவோட, நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் லைட், ஒரு பிரைட் எஃபெக்டோட உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்துட்டு. ஸோ தாராளமாக இது ஈவன் ஆக்னி ப்ரோன் ஸ்கின் கூட இது வந்து ட்ரை பண்ணலாம். பிகாஸ் ப்ராடக்ட் மட்டும் நீங்கள் நான் கம்பனஜெனிக் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நல்ல ஒரு ஆயில் ஃப்ரீ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் கம்பனஜெனிக் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ஸ்கின்னுக்குள்ளே டீப்பாக பெனட்ரேட் ஆகும். ஓவராக ப்ரெஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக ரொம்ப ஜென்டிலான மோஷனில். அண்ட் ஆல்சோ
டோன்ட் ஃபர்கெட் யுவர் நெக். ஸோ நெக்குக்கும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறங்க. பிகாஸ் எனக்கு டீட்டெயில்டாக வீடியோ போட்டால் தான் எனக்கு வந்துட்டு பிடிக்கும். ஸோ ஒன் மோர் ஸ்டெப் வந்துட்டு இருக்குது. என்ன அப்படி சொல்லிட்டு லிப் பாம் நான் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் அதுக்கு இந்த எம்காஃபினோட நேக்கட் ரா காஃபி லிப் பாம். ஸோ இந்த லிப் பாம் தான் வந்து கொஞ்சமாக நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல லிப் பாம், அஃபோர்டபுள் ப்ரைஸில், நல்ல குவாலிட்டி, நல்ல குவான்டிட்டி, உங்களுக்கு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் அண்ட் ஆல்சோ கொஞ்சமாக பொருட்களில் போதும். ஸ்டேயிங் பவர் 2 to 3 hours வரைக்கும் தான் வரும் இப்போ இருக்கிற கிளைமேட்டில். பாருங்கள், நல்ல ஒரு கிளாஸி அண்ட் ஷைனி ஃபினிஷ் கொடுக்கும். ரெகுலர் யூஸில் உங்களுக்கு ட்ரை அண்ட் சாப் லிப்ஸ் இருந்தால் ஹீல் பண்ணி நல்லா லிப்ஸை மாய்ஸ்டர் அண்ட் ப்ளம்பாக உங்களுக்கு வந்து வச்சிருக்கும். இதில் ஷியா பட்டர், காஃபி ஆயில், இந்த மாதிரி கஃபைன் எக்ஸ்ட்ராக்ட்லாம் உங்களுக்கு வந்து இருக்குது. இது FDA அப்ரூவ்ட், பேரபன் சல்ஃபைட் ஃப்ரீ, டெர்மடாலஜி டெஸ்டட் அண்ட் ஆல்சோ க்ரூயல்ட்டி ஃப்ரீ, நோ அனிமல் டெஸ்டிங். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ லிப் பாம் அப்ளை பண்ணிட்டு எக்ஸஸ் உள்ளதை நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட ஐப்ரோஸில் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிடுவேன். பிகாஸ் வந்து என்னோட ஐப்ரோஸ்க்கும் ஒரு மாய்ஸ்சர் நான் வந்துட்டு எப்போவுமே கொடுப்பேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டு அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைடா விட்டுடலாம். எந்த ப்ராடக்ட்டுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது வந்துட்டு சும்மா வந்தாலும் சரி, நம்ம காசு கொடுத்து வாங்கினாலும் சரி, அந்த ப்ராடக்ட் இல்லாமல் போகும்போது அந்த அருமை தெரியும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த ஹைட்ரேட்டிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா ஸ்கின் டைப்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாருக்குமே சூட்டபிளாக இருக்கும். வெரி ட்ரை ஸ்கின், எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் உள்ளவங்க மட்டும் மாய்ஸ்சரைசர் வந்து கொஞ்சம் திக் பேஸ்டு, க்ரீம் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறங்க நீங்கள் வந்துட்டு. மற்றபடி இதே ரொட்டீன் ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும். பாருங்கள், ஸ்கின் வந்து எவ்வளோ ஹைட்ரேட்டடாக, ப்ளம்பாக, சாஃப்ட் அண்ட் சப்பிள்டாக, ஒரு மாய்ஸ்சராக எனக்கு வந்து இருக்குது. அது ஆல்சோ நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் நான் ஸ்டிக்கி, நான் ஆயிலி, நான் கிரீஸி எனக்கு இருக்குது. பிகாஸ் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்லாம் அந்த மாதிரி லைட் வெயிட் டெக்ஸ்சர் உள்ள ப்ராடக்ட், அதனால தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷன், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து விழுவும். நீங்கள் தேவைப்பட்டால் பார்க்கலாம், இல்லாட்டா விட்டலாம். பட் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அது ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுக்கும்போது கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் சேரும்போது நீங்கள் வந்துட்டு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ஒரு வேளை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் கமெண்ட்டில் கேளுங்க. இது எல்லா ஸ்கின் டைப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா ஏஜஸும் யூஸ் பண்ணிக்கலாம். போத் சூட்டபிள் ஃபார் மென், உமன், பாய்ஸ், கேர்ள்ஸ் எல்லாருக்குமே. டீனேஜர்ஸ்லாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் இந்த விண்டருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், மான்சூனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், இது சம்மரில் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். டிபெண்ட் அப்பான் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ நான் காட்டின ப்ராடக்ட் மோஸ்ட்லி எல்லா ஸ்கின் டைப்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் எனக்கு எல்லாருமே யூஸ் பண்ணணும், அதனால் எல்லா ஸ்கின் டைப் ப்ராடக்ட்டும் நான் வந்து காட்டிட்டேன். நீங்கள் வந்து உங்கள் செப்பரேட் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்கன்னா ஆயில் ஃப்ரீ வித் ஹைட்ரேஷன் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ரீம் பேஸில் வித் ஹைட்ரேட்டிங் எஃபெக்ட் உள்ள மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆலோவேரா ஜெல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்காஃபினோட இது மோஸ்ட்லி எல்லாமே ஒரு சில இது ட்ரை ஸ்கின்னுக்கும் நல்லாயிருக்கும், ஆயிலி ஸ்கின்னுக்கும் இது நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக இந்த கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக இது நீங்கள் ஒரு 1 week பண்ணி பாருங்கள். நைட் டைம், டே டைமில் வந்து என்ன பண்ணுங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அது நான் செப்பரேட்டாக ரூட்டின் போடுறேன். பிகாஸ் நான் டே டைம் விட நைட் டைம் தான் அதிகமாக ஸ்கின் கேருக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன், அதனால தான். பட் டே டைம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த பயோட்டிக்கோட பயோ ஹனிஜல் ரெஃப்ரெஷிங் ஃபோமிங் ஃபேஸ் வச்சு ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிடுங்க, சீரம் டோனர் போடாமல் இந்த எம்காஃபினோட நேக்கட் அண்ட் ரா காஃபி ஃபேஸ் சீரம் நீங்கள் வந்து இது போட்டுக்கிறங்க. ஸோ இது போட்டுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரியன்டல் பொட்டானிக்ஸோட 99% ஆலோவேரா ஃப்ரெஷ் சூத்திங் ஜெல். ஸோ இது நீங்கள் போட்டுக்கிறங்க, இல்லாட்டா உங்ககிட்ட இருக்க ஆலோவேரா ஜெல் நீங்கள் போட்டுக்கிறங்க. போட்டுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்காஃபினோட நேக்கட் அண்ட் ரா காஃபி லிப்பம் வச்சு லிப்பை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறங்க. நியூட்ரஜனா சன்ஸ்க்ரீன் வச்சு நான் வந்துட்டு சன்ஸ்க்ரீனோட ஃபினிஷ் பண்ணிடுவேன். இதான் டே டைம் ரூட்டீன். சம்டைம் நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஆலோவேரா ஜெல் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரியும் வந்துட்டு இருக்குது. பட் கண்டிப்பாக SPF டே டைமில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் SPF இல்லை உங்கள் ஸ்கின் டைப்புக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நிறைய பிராண்டில் இருக்குது. ஈவன் ப்ளம், மாமாத், டாட் அண்ட் கீ, எர்த் ரீதம், இந்த மாதிரி நிறைய பிராண்டில் சன்ஸ்க்ரீன் அவைலபிளாக இருக்குது. லாக்மியில் கூட உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ் நல்ல சன்ஸ்க்ரீன்ஸ் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி வாங்கிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய்.